ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது தான். தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். பாப்பாவுக்காக வந்து செக்கப் இருந்தது. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதுக்காக தான் வந்து கிளம்பணும். சரி போயிட்டு வந்து குக் பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகிடும். நான் வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து கொஞ்சம் இருந்தது. அதை வந்து அரைச்சி விட்டுட்டு 2 கப்பு மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் வந்து வராது. பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் சுட்டு வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு எங்களுக்காக வந்து செஞ்சுக்க போகிறேன். நான் வந்து அதை தொட்டுக்க வந்து பாசிப்பருப்பும் அதுக்கப்புறம் துவரம் பருப்பும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்து வச்சேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி சப்ஜி மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணேன். மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி பருப்பை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்புக்காக பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பை எடுத்து அதில் கொட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த சப்ஜி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக இறக்கும் போது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலும் வந்தோம், கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பீடியாட்ரிக் டாக்டரை தான் வந்து பார்க்க போகணும். இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் முன்னாடியே போயிருந்தோம். ஸோ அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதனால தான் போனோம். பாப்பாவுக்கு வந்து வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. சரி அதனால தான் செக்கப்புக்காக போனோம். மற்ற டெவலப்மெண்ட்டு பிரைன் டெவலப்மெண்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. போயிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே செஞ்சுருந்தேன். நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கும். அதில் வந்து இந்த ப்ளூ லைன் வந்து ஃபாலோ பண்ணியே வர சொல்லியிருந்தாங்க. அதில் போன பிறகு டாக்டரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.